ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு முக்கியமான வேலையாக வந்து நாங்கள் சேலம் போகிறோம். சேலம் போயிட்டு நம்ம ஏற்காடு போகலன்னா எப்படி, அப்படியே ஒரு ரவுண்டு ஏற்காடு கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம். இந்த மழை சீசனில் எப்படி ஏற்காடு இருக்குதுன்றதை பார்த்துட்டு வரலான்ற ஒரு ஆசை. சரி, ஓகே, வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ஏற்காடும் போயிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு வரலான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிகிட்ருக்குறோம். நம்ம வந்து சேலம் போகிற ரோட் ட்ரிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ரோட்டில் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணோம், அங்கே போய் ரீச் ஆகிட்டு அன்னைக்கு விளாக்லாம் ஃபுல்லாக வந்து இதில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 안녕하세요. வெல்கம் காய்ஸ். ஹாய் அண்ட் ஹலோ. சாய் பையன் பாருங்க, நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். 4 o'clock ஆகுது. என்ன பண்ணுறீங்க? ஹே மாம், நம்ம கிளம்ப போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். லெட்ஸ் கோ. நம்ம ட்ரைபாடு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிங் லைட்டு, இது வந்து தண்ணி அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து கௌசியோட ஐட்டம், என் ஐட்டம் வந்து எடுத்துன்னு போய் வச்சுட்டேன் காய்ஸ். நான் இன்னைக்கு வந்து என்னோட அவுட்ஃபிட் வெளில காட்டுறேன். நல்லா வித்தியாசமாக இருக்கேன், நீங்கள் பார்க்காதீங்க. எப்பயுமே வந்து வெளியே எங்கேயாவது கிளம்புனோம்னா பசங்க அன்னைக்கு நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஆச்சு. பசங்களும் தூங்கலை, நாங்களும் தூங்கலை. கௌசியப்பா தான் கொஞ்ச நேரம் தூங்கினாங்க. சுத்தமாக முழிச்சிட்டே இருந்துட்டோம். ஏன்னா வந்து வேலை என்னமோ இல்லை, எல்லாத்தையுமே முன்னாடி நாளே எடுத்து வச்சுட்டோம் திங்ஸ் என்னமோ. ஆனால் வந்து அந்த எப்படி போகிறோம் அப்படிலாம் நினச்சிட்டே பேசிகிட்டே ரொம்ப நேரம் இருந்துட்டோம். என்னன்னு தெரியல, எப்பயுமே அப்படி தான், தூங்கவே மாட்டோம் நாங்கள். அந்த மாதிரி அன்னைக்கும் முழிச்சிட்டே இருந்துட்டோம். டைம் ஆகுது சீக்கிரம் ஏஞ்சிக்கணுன்ற டென்ஷன்லேயே நானும் முழிச்சிட்டே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு கிளம்பிட்டு ஒரு 4:30க்கு நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனோம். இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புனோம். எந்த வேலையும் இல்லை, நேராக போயிட்டு ஏற்காடு ரூமில் தங்க வேண்டியது தான், ஒரு வேலையும் இல்லை. அதெல்லாம் ஸ்லோவாகவே போகலான்னு இருந்தோம். அதெல்லாம் லேட்டாகவே கிளம்பியாச்சு. இன்னும் கூட லேட்டாக கிளம்பியிருக்கலாம். சரி, முழிச்சிட்டே எவ்வளோ நேரம் தான் படுத்துட்ருக்கிறதுன்னு ஏஞ்சி குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். நல்லா கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 5:45 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து வேலூர் ஆற்காடில் வந்து நாங்கள் ஹைவே ஏறியாச்சு. இங்கேருந்து வந்து ஸ்பீடாக போயிடலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் வந்து பசங்க நைட்டெல்லாம் தூங்காதனால நல்லா தூங்கிட்டு வந்தாங்க பின்னாடி. நல்ல சூரியன்லாம் வந்துட்டு பிறகு கூட நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு தான் எழுப்புனேன் நான். செம்மையாக தூங்கிட்டாங்க. எப்பயுமே இப்படி தான், ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நடக்கும். நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் வந்து ஏஞ்சிக்குவாங்க. அப்படியே எனக்கும் தூக்க கலக்கமாக இருந்தது. ஃபுல்லாக கொஞ்ச நேரம் கூட நானும் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. சரி, ஓகே, நம்மளும் தூங்கினோம்னா கௌசியப்பாவுக்கும் தூக்கம் வரும்னு அப்படியே முழிச்சிட்டே டம் பிடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி டீ குடிக்கவும் தூக்கம் தெளிஞ்சிருச்சு. நல்லா பாருங்கள், சூரியன்லாம் வந்தாச்சு. அப்போது தான் பசங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பெங்களூர் ஹைவேலேருந்து, அது ஹைவே அதிலிருந்து அப்படியே திருப்பத்தூர் கட்டிங் வந்து நம்ம எடுத்துடணும். வந்து நல்லா ஓரளவுக்கு ரோடு போட்டிருக்குறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அங்கே மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு ரோடு போட்டிருக்குறாங்க. முன்னாடிலாம் வரும்போதெல்லாம் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும், ரோடே சரி இருக்காது. இப்போ ஓரளவுக்கு போட்டிருக்குறாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ரோடு போடாமல். பார்க்கலாம், அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா இந்த முறைன்றதை பார்க்கலாம். அப்படி போயிட்டே இருந்தோம். அந்த இடத்துல வந்து நாவப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. நமக்கு தான் அதை பார்த்தாலே சிம சிமன்னுமே.
காரை கொஞ்சம் நிறுத்திக்கிறீங்களா, நாவப்பழம் வாங்கிட்டு வந்துடலான்னு. காலங்காத்தாலேயே அப்படின்னாங்க. நம்ம வாங்கி வச்சுக்குவோம், அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடலான்னு அப்படியே நிறுத்தியாச்சு. எங்கே பார்த்தாலும் செம்ம ரேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாய் என்ன பண்ணுற? நல்லா ஒரு கட்டு கட்டி தோசை இட்லி. அது இல்லைம்மா சொல்லிங்கிறா வீடியோக்கு. நீ என்னம்மா பண்ணுற? நான் எல்லாருக்கும் எப்போ போனாலும் சரி ஊத்தங்கரையில் காரை நிறுத்தப்பா, டிஃபனை வாங்கிக்கலான்னு அப்படின்னு வாங்கிப்போம். எல்லாருமே ஒரு ரவுண்டு கட்டிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்து ரீச் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்நேரத்துக்கு சாப்பிட முடியாது. கொஞ்சம் விடியும் போது தூக்க கலக்கமாக இருக்குதுன்னு டீ குடிச்சுமா உடனே வந்து டிஃபன் சாப்பிட முடியாதுன்றதுனால வாங்கிக்கிட்டோம் இந்த முறையும். அதுக்கப்புறம் இடையில் ஒரு 9:30 அளவு இருக்கும், அப்புறமா தான் சாப்பிட ஆரம்பித்தோம். அப்படியே சூப்பராக எல்லாமே என்ஜாய் பண்ணி நிதானமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. மசால் தோசை, அப்பா இட்லி சாப்பிட்றாங்க. டேஸ்டாக இருக்கா? செம்மையாக இருக்கு. மூக்கு எனக்கு செம்மையாக 2 வகை சட்னி, கிழங்கு, சாம்பார் எல்லாம் சாப்பாடு நீட்டாக எல்லாமே செம்மையாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு மசால் தோசை செம்மையாக இருந்தது. பூரி வந்து நல்லா முறுமுறுன்னு இருந்தது. ஒரு சில கடையிலலாம் அந்த இது மாதிரி மெஸ் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் போய் சேர்ந்தாச்சு. இது வந்து அயோத்தியாப்பட்டினம். சரி, ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலே போனோம்னா எந்த அளவுக்கு இருக்கும் தெரியாது. இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும். இருந்தாலும் வந்து எப்பயுமே வந்து டூர் போனோம்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பசங்களுக்கு எப்பயுமே வந்து கம்பல்சரியாக ஸ்நாக்ஸு, ப்ரெட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவேன். டக்குன்னு பசிச்சாலும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எப்போவுமே ப்ரிப்பேராக தான் இருப்பேன் நான். அதால் வந்து எங்கடா வாங்குறதுன்னு புரியல. நம்ம வேலூர் சைடு போனோம்னா குப்பனூர் வழியாக நாங்கள் மேலே ஏறிடுவோம், ஏற்காடு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கடைங்க இருக்காது. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி ஓகே, அயோத்தியாப்பட்டினம் பக்கம் கொஞ்சம் சேலம் பக்கம் போனோம்னா ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கும்னு அப்படியே வந்துட்டே இருந்தோம். வந்தோம்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிலையன்ஸே வந்து இருந்துச்சு அயோத்தியாப்பட்டினத்தில். சரி ஓகே இறங்குப்பா அப்படின்னு இறங்கியாச்சு. எங்கே போனாலும் நமக்குன்னு இந்த ரிலையன்ஸ் கிடைக்குதுயா அப்படிங்கிற மாதிரி. திருச்சி போனாலும் இருக்கும், எந்த டூர் போனாலும் வந்து ரிலையன்ஸ் ஏதாவது ஒரு இடம் மாட்டுது நமக்கு. ஓகே இங்கே இறங்கிடலான்னு இறங்கியாச்சு. பசங்க தேவையான ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜூஸ் பாட்டிலும் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்லாம் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. சரி என்ன வாங்கலாம், ஃப்ரூட்டு ஏதாவது வாங்கிக்கலான்னு அப்படியே நிறுத்தினேன். மாம்பழம் கண்ணுக்கு முன்னாடி நின்றுச்சு. சரி ஓகே மாம்பழம் வாங்கிக்கலான்னு மாம்பழம் மட்டும் வாங்கிட்டு போதும்னிட்டேன். மற்ற பழம்லாம் எப்படி ஆகிடுமோ, கெட்டு போயிடும்ன்றதுனால மாம்பழம் மட்டும் வாங்கிட்டு ஏறியாச்சு. நாங்கள் எங்கள் டீ குடிக்கிட்டோம். ஏய் வீட்டில் என்னடா பிம்பிள் போன வருடம் இந்த வருடம் நீங்கள் தான் குடிச்சு போன முறை அந்த கடையில் எல்லாம் வாங்கிட்டு ஏற்காடு அடிவாரம் வந்தாச்சு. ஏதோ மலை ஏறதுக்காக ஒரு 50 rupees வந்து வசூல் பண்ணுவாங்க இங்கே, அதையும் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. 30 rupees லாஸ்ட் டைம். என்டர் ஆயிட்டோம். இதுவாம்மா ஏற்காடு. மலை ஏறதுக்கு காசு நம்மளோட ஏற்காடு வரவேற்குது. தென்னமரம் மூங்கில் பார்க்க வந்து தென்னமரம் மூங்கில் இப்ப
மூங்கில் பாக்கு தென்னை மரங்க மூங்கில் மூங்கில் மரங்க தென்னை மரம் மூங்கில் பாக்குங்க தென்னை மரம் மூங்கில் பாக்கு உள்ள வந்தாச்சு. இங்க வந்துச்சு பாரு, மூங்கில் வந்துருவாங்க. மூங்கில் பக்கத்துல ஏறி சவுண்ட் வந்தாச்சு. கொண்டை ஊசி வளைவிட எப்பயும் போல் இன்றைக்கும் வந்து செம்மையாக ரகலை பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மலை ஏறினோம். அதெல்லாம் வந்து எங்கெங்கே எப்பப்போ என்ஜாய் பண்ணுமோ அப்பப்போ என்ஜாய் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அப்படியே அடக்கி வச்சாலாம் வேலைக்கு ஆகாது. செம்மையாக எப்போவுமே வந்து மலை ஏறினோம்னா அட்டகாசம் பண்ணிவிட்டு கத்திட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் ஏறுவோம். இன்றைக்கி வந்து பயங்கரமாக ரகலை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் 1-2 அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்தாச்சு. எல்லாம் வந்து காபி பிளான்ட்டு எல்லாமே வந்து மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே ஏறின பிறகு தான் வந்து காஃபி எஸ்டேட்லாம் வருது. இந்த வழியில் அப்படி தான் இருக்கும். சேலம் வழியாக போனோம்னா கொஞ்சம் நிறைய காஃபி எஸ்டேட் இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோ வந்தாச்சு, ஏற்காடு வந்தாச்சு. செம்ம கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த முறை ஒரு பிரகாசம் செம்மையும் அப்படியே அந்த க்ளவுட் அப்படியே இறங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் செம்ம மழைன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனதும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்குள்ளே வந்து நல்ல மழை வரும்னு நினச்சிட்டே தான் போனோம். ஆனால் ரூமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் மழை வந்தது. எந்த சீசனை நம்ம என்ஜாய் பண்ணோம், நாங்கள் ஏற்காடு ரொம்ப விரும்பி போனோமோ அதே சீசனை எங்களை வந்து வரவேற்றது. அந்த அளவுக்கு வந்து உள்ளே போனது சரியான மழை பெஞ்சது. ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ஏற்கனவே வந்து இதே ரூமில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறோம் ஒரு 2 வருஷம். கரெக்டாக வந்து ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். அந்த வீடியோங்களும் பாருங்கள். இதே ரூம் இதே இடத்துல ஸ்டே பண்ணோன்னு வந்து செலக்ட் பண்ணி வந்திருக்கிறோம். இதே இடத்துல நிறைய சம்பவம் நடந்திருக்குது முன்னாடி ஒரு 2 வருஷம் பேக். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதே இடத்துல இப்போ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. பயங்கர க்ளவுடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நிற்கிறதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டே இருக்குது மேகம். நான் நினச்சிட்டே தான் வந்தோம் மழை வந்துருமா நம்ம வரத்துக்குள்ளே அப்படின்னு பயந்துகிட்டே தான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அப்படியே துரத்துற மாதிரி வந்துட்டுருக்குது பாருங்கள். நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளே வந்துடுமா இல்லை போன பிறகு வருமானு தெரியல. அந்த அளவுக்கு வந்து மழை பயங்கரமாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக வந்து அப்படியே இறங்குது. நல்லா ஒரு மாதிரி கருப்பாயிருச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெண்மேகமாக இருந்தது, இப்போ ரொம்ப கருமேகலாம் வந்தாச்சு. கண்டிப்பாக வந்து கூகுளில் போட்டாலும் வந்து மழை இருக்குது, காற்று வீசும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்குறாங்க. காற்று இப்பயே வந்து காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு, லேசாக ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் ஹெவியாக வரும் போல். இந்த முறை நாங்கள் வந்து மழை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காகவே வந்து இந்த சீசனில் வந்திருக்கிறோம்.
சம்மர்லாம் கொஞ்சம் ஓஞ்சி இருக்குது. இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிருக்குது. மழையில் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே வந்து இந்த முறை செம்மையாக மழையை என்ஜாய் பண்ணோம். தினமே வந்து மழை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே செம்மையாக ஆர்ட் சாய்க்காக ஆர்ட் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூமில் வேற ரூமு வந்து நாங்கள் அப்போ போனப்போ தான் வெக்கேட் பண்ணியிருந்தாங்க. அதால் க்ளீன் பண்ண ஒரு 15 நிமிஷம் வெளியே நின்றுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அப்படியே அந்த சில்லு காற்று வாங்கிட்டு இப்போ வந்து ரூமு ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டே ஈவினிங் டீ. ஃபஸ்ட்டு டீ பிக் பாஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் டே. டைம் 7 o'clock. 7 ஆயிடுச்சா? வேறுங்க பையன் குடிச்சுங்கிறாங்க. கிரீன் டீ குடிச்சுங்கிறாங்க. கிரீன் வித் லெமன் ஹனியா? லெமன் வித் ஹனி. போனதை வந்து செம்ம மழைன்றதுனால வெளியே எங்கேயுமே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அழகாக ரூமில் செம்ம டயர்டு, நல்லா தூங்கி எழுந்துச்சு. ஒரு 7 மணிக்கு செம்மையாக ஒரு டீ குடிச்சிட்டோம். ஓப்பன் பண்ணலாம் போல இருக்குதுங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக ரஸ்க்கு செம்மையாக இருக்குது. நாங்கள் வந்து அங்கே இருந்த வரையுமே வந்து மழை, நைட்டெல்லாம் மழை பெய்யும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்காகவே வந்து பகலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மழை பெய்யாது. ஈவினிங் அந்த மாதிரி ஆரம்பிக்கும். காலையிலலாம் நல்லா சுற்றிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்லேருந்து நைட்டெலாம் மழை பெய்யும். செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து சம்மர் சீசன்லேயே போய் தொங்குறோம். ஆனால் வந்து இந்த மழையில் செம்ம அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மம்மி ஆர்டர் பண்ணலாம்? இன்றைக்கி வந்து தந்தூரியும் நான். இது ஃப்ரைடே டு சண்டே மட்டும்தான் வந்து தந்தூரி இதெல்லாம் இருக்குதான். அதனால் வந்து இன்னைக்கு பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து எங்கேயுமே போகலன்னாலும் பரவாயில்ல. எங்களுக்கு ரூம்லேயே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. வெளியே கொஞ்சம் நேரம், உள்ளே கொஞ்சம் நேரம். அந்த மழை, இடினா இடி, செம்ம இடி, காற்று எல்லாமே வந்து ரூமில் உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் வெளியே உட்காருவோம், நல்லா காற்று, பயங்கர குளிராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் பகலில் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நைட்லலாம் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம்டா. இன்றைக்கெல்லாம் வந்தோம், நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு எடுத்தாச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் வந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்லேயே நம்ம ஆர்டர் போட்டுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம் மெனு கார்டு. ரெண்டும் ட்ரையாக இருக்கும் ரெண்டுமே. சரி, தந்தூரி கிரில்டு வாங்கிக்கலாமா? கொஞ்சம் ஆயில் நல்லா இருக்கும் தந்தூரி. சரி, ஆஃப் கிரில்லு நான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே, ஜூலை 7, 2024. இன்னைக்கு சண்டேன்றதுனால வந்து தந்தூரி ஆர்டர் போடலாம், கிரில் ஆர்டர் போடலான்னு பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ரெண்டுமே இல்லைன்னுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து இந்த தந்தூரி இல்லை கிரில்லு அதெல்லாம் வந்து எப்பவுமே வெளியே சாப்பிட மாட்டோம், பயந்துட்டு. சரி, இங்கேயாவது சாப்பிட்லாண்டா அப்படின்னு நினச்சி பார்த்தா கடைசியில் கடவுளுக்கே பொறுக்கலை போலக்குது. வேணாம், இங்கே சாப்பிட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஆரம்பிச்சுக்குவீங்க அப்படின்ட்டு கடைசியில் எதுவுமே இல்லாத இருந்தது. ஆனால் சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே இருந்தது. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பாருங்களேன். எப்பயும் நடக்கிற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர். ஏற்காடோட ஃபர்ஸ்ட் நைட்டோட டின்னர் வந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்லேயே வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் வாங்க பார்க்கலாம். பரோட்டா. இது வந்து வீட் பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புல்கா, சப்பாத்தி. இது வந்து பட்டர் சிக்கன் மசாலா, சிக்கன் லாலிபாப், செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து அம்மாவுக்கு வந்து இட்லி வேணும்னு சொன்னாங்க. ஸோ அம்மாவுக்கு மட்டும் இட்லி வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் பட்டர் மசாலாவா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிஷ் ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹோட்டலில் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு. சரி, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது வீடியோவுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்.
சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நாங்கள் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே போனால் அழகாக அப்படியே ரவுண்டாக உக்காந்துட்டு யாராருக்கு என்ன வேணுமோ அதை போட்டுட்டு சூப்பராக சாப்பிடுவோம். தனித்தனியாக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்லாம் இருக்காது. அது நல்லா இருக்காது. அதில் வந்து எப்போவுமே அப்படி தான், அப்படி ஒரு இது இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக வேறு எதுலேயும் இருக்காது. தனித்தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு தனித்தனியாக உக்காந்துட்டு டிவி ஒருத்தர் செல்லு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி சாப்பிட்றதுலாம் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும். ஓகே, நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். ஏன்னா வந்து அந்த விளையாட்டில் அந்த ஆட்டையில் நானும் போய் சேரணும். அதால் ஆறிடுது, சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, சரி சூடாக சாப்பிட்றலான்னு உட்காந்தாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வீட் பரோட்டா, பரோட்டானாலே வந்து ஃபஸ்ட்டு கை அங்கே தான் போவோம் எனக்கு. அதனால் வீட் பரோட்டா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட்டர் சிக்கன் மசாலா நல்லா இருக்கு. ஃபுல்கா செம்மையா இருக்கு. மீன் குழம்புல டேஸ்ட் வந்து இல்ல பட்டரண்டா இருக்கு. அந்த பட்டர் அந்த டேஸ்ட் இருக்கு. கையில் எடுத்துக்கோங்க சிக்கன். செம்ம. சிக்கன் 65 அதை போட்டுக்கிறாங்க குழம்புல. சிக்கன் ரைஸ் டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் டே. நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். அடுத்த ஒரு ஜாலி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.